கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிராக் பண்ண போகிறோன்னா, நான் வந்து முன்னாடி போடுறேன். அது வந்து ஒரு கார் மாதிரி இதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு வந்து டபுள் சைட் டேப்பு, க்ளூ, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கார் ஷேப்பில் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி, அதே மாதிரி ஒன்று கார்ட்போர்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் பென்சில்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி கார்ட்போர்ட்லேயும் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கேட் செஞ்சிடலாம். இந்த கேட் எப்படி செய்யணுன்னா, கேட் வந்து இதோட க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இருங்க, நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இருங்க, நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ எடுத்துக்கணும். க்ளூ எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து தேய்ச்சிக்கணும். ஓகேவா? தேய்ச்சிட்டு நான் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வேணும்னா வந்து வேறு ஏதாவது டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மளுடைய கேட் மாதிரி ரெடி ஆகிடும். பின்னாடி ஒயிட் கலரில் இருந்தது. ஒயிட் கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது. நீங்கள் ஸ்டேப்லர் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தடவை அது பண்ணுறதுக்கு வந்து வேணும், இல்லைன்னா விட்டுருங்க. என்கிட்ட ஸ்டேப்லர் இருக்குது. நான் வந்து இது பண்ணுறதுக்காக க்ளூ யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டேப்லர் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இது எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபோல்ட் பண்ணும். நான் வந்து ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். நான் ஸ்டேப்லர் போட்டுக்கிறேன். ஸ்டேப்லர் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். போட முடியல, பட் ஓரளவுக்கு போட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டேப்லர் போட்டேன். அது வந்து நல்லா வரலன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மறுபடியும் தடவை போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேப்லர் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இது வந்து ஸ்டேப்லர் பண்ண முடியல, அதனால் நான் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்கிட்ட டேப் இருக்கு. நான் வந்து எல்லாத்தையும் வரைஞ்சி வச்சுட்டேன். நீங்கள் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து வரைகிறதுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எப்படின்னு, எந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அந்த எவ்வளோ வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சிசர் கண்டிப்பாக வேணும். நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணி போகிறேன். இப்போது க்ளூ எடுத்து இதை ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்படி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது எதோடதுன்னு நான் வந்து பார்த்தேன். ரெண்டும் ஒரே சைஸ் தான் இருக்கணும். 2 சைடு நம்ம வந்து பண்ணணும். கண்டிப்பாக நான் வந்து என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வந்து உங்களுக்கு வந்து அதுதான் ஓகே அந்த மாதிரி இருக்கோ அந்த எடுத்துக்கலாம். இது நான் வந்து சூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒட்டணும். அதுக்காக ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அந்த கார்ட்போர்டு நான் வந்து இந்த மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கிறேன். பின்னாடி வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். அப்படி தான் வந்து ஒரு மாதிரி இருக்காது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு A4 ஷீட் வந்து இதில் ஒட்டணும். இருங்க, நான் ஒட்டிக்கிறேன். A4 ஷீட் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட இவ்வளோ ஷீட் இருக்குன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இதுக்கு வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணி இது ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணணும். நான் வந்து ஒரு குட்டியாக ஸ்டிக் பண்ணுவேன், ஓரளவுக்கு ஸ்கொயராக. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் வந்து இதை எடுத்துட்டேன். இது வந்து நீட்டாக வந்துடுச்சு. இது நம்ம சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஷேப் கரெக்டாக வரல, நான் அப்படி பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
இல்லை விடுங்க, நீங்கள் வந்து நம்ம ஒயிட் இருக்கிற இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் இருக்கிற இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம், ஏன்னா அந்த A4 ஷீட் வந்து தப்பாக கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒயிட் இருக்க இடத்துல ஒரு கேப் விட்டுக்கோங்க. அந்த ஏன்னா நம்ம வந்து ஏதாவது மெசேஜ் இல்லைன்னா ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். நான் வந்து இதை ஒன்று எழுத போகிறேன், என்னங்கிறது நான் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இது வந்ததுக்கப்புறம் நான் எழுதிடுறேன். நீங்கள் வந்து என்ன வேணால் எழுதலாம். நான் வந்து என்னோடய பேர் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பேர் எழுதலாம். இல்லை என்னோடது யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஹாப்பி பர்த்டே எழுதலாம், இல்லைன்னா அவங்க கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு எழுதலாம். இப்போ நான் வந்து 2 சைடும் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இங்கே வந்து பண்ணியாச்சு, அதையும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கேட் மாதிரி இருந்ததில்ல, அதை நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிக் பண்ணணும். அது எங்கே ஸ்டிக் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அந்த பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க. அது நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் பண்ணாமல் ஸ்டிக் பண்ணாமல் பண்ணுறேன், ஏன்னா வந்து சீக்கிரம் க்ளூ காஞ்சிடும்னு சொல்லிட்டு வாங்க பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பண்ணோம்ல, இதில் வந்து நான் வந்து இந்த சைடு வந்து இப்படி ஒட்டிக்கணும், இந்த மாதிரி ஒட்டிக்கணும். நான் வந்து கொஞ்சம் சிறுசாக கவர் பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து க்ளூ எடுத்துக்கிறேன், நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த ஷேப் எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் பின்னாடி வந்து பண்ணலாம், இல்லைன்னா பண்ணலாமையும் விடலாம். நான் வந்து பண்ணுறேன், ஏன்னா வந்து இங்கே கிராக் விட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து பின்னாடியும் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பண்ணணும், அது நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும். சரி விடுங்க, நம்ம பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை எடுத்து அப்படியே ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கார் ஷேப்பில் வந்து கிடச்சிரும் 2 சைடும். இப்போது நான் கீழே வந்து ஏதாவது பென்சில் போட்டோன்னா அது விழுந்துடும். அது விழுகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன். இதை வந்து அப்படியே தலைகீழ திருப்பி வச்சுட்டு ஒரு டேப் எடுத்துக்கோங்க. அந்த கேட் வந்து நான் கடைசியில் ஸ்டிக் பண்ணுறேன் எழுதும் பொழுது. ஓகே, இதை வந்து எடுத்துட்டு இதை வந்து இப்படி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அதை வந்து வச்சுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து இப்படி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து இப்படி வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். நான் கடைசியில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இப்படி டேப் அப்படி போட்டு ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்மளுடைய இது ரெடி. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேட் ஸ்டிக் பண்ணணும். அது நான் ஸ்டிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட இது ரெடி ஆகிருக்கும் இப்படி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து சர்ஜனா எழுதிக்கிறேன் என் நேமு. அதுக்கப்புறம் இது ஒட்டணும். இது லைட்டாக க்ளூ இருந்ததுனால நான் ஒட்டினேன். நல்லா இருக்குல்ல? இப்போ நம்ம வந்து நேம் எழுதிக்கலாம்.
நான் ஒட்டிக்கிறேன். இப்போது கொஞ்சம் டபுள் சைட் டேப் எடுத்துக்கணும். டபுள் சைட் டேப் என்கிட்ட இப்படி இருக்குது. இப்போ டபுள் சைட் டேப் எடுத்து இதுக்கு பின்னாடி ஒட்டிட்டு இந்த சைடில் ஒட்டிக்கோங்க. இந்த சைடில் ஒட்டிக்கோங்க. நம்ம என்ன எழுதுகிறோமோ அது தெரியணும், ஆனால் இந்த சைடில் ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒன்று எடுத்து என் பேர் எழுதிக்கிறேன். உங்கள் நேம் எழுத வந்து இடம் இல்லைன்னா நீங்கள் கீழே கூட எழுதிக்கலாம். நான் எழுதிட்டேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நல்லா இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஒன்றும் என்னால் பண்ண முடியல. ஆனால் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு